இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டு நைட் vlog தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டு நைட் பசங்க வந்ததுக்கப்புறம், டியூஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம், நைட்டு தூங்குற வரைக்கும் என்னோடய ஸ்கின் கேர் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா, குக்டு ஆப்பில் இருந்து ஃப்ரைடு சிக்கன் கிட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் பர்சனலாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். தீபாவளி ஆஃபரில் 99 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 50 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்தது 149 ருபீஸ்க்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் வச்சு தான் இதை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேபிகார்ன் வந்து நான் பாயில் பண்ணல, ரெண்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே சிக்கனாக இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பேபிகார்ன் கூட பார்த்தீங்க அப்படின்னா மேரினேஷன் பவுடர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஹாஃப் பேக்கெட் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிக்கனாக இருந்தால் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதுலேயே மேரினேட் ஆகிக்கும். பட் பேபிகார்ன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமேட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் ஒரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ரைடு மிக்ஸ் பவுடரும் இன்னொரு பவுலில் வந்து 3 டேபிள் ஸ்பூனும் எடுத்துகிட்டு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு தென் அகைன் வந்து இந்த கலக்கி வச்சுருக்க பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் பவுடரில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. டவுன்வர்ட்ஸில் கீழே தட்டுன மாதிரி உதுத்திங்க அப்படின்னா அந்த பவுடர்லாம் லேயர் மாதிரி வருது. நம்ம KFC சிக்கனில் வரும்ல அந்த மாதிரி வருது. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரை பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. சவுண்டு கூட நல்லா வந்தது. ஸோ எல்லா பேபிகார்னையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அவங்க கொடுத்த சீசனிங் பவுடரை மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு மயோ அண்ட் கெச்சப் வச்சுருந்தேன். ஸோ பசங்களை விட நான் தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். ஸோ சுட சுட கொண்டு வந்து வச்சுதான் அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது, நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. ஸ்பெஷலி அந்த சீசனிங் பவுடர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ 1 பேக்கெட் பேபிகார்னுக்கு எல்லாமே வந்து பாதி இருக்குது, இன்னுமே பாதி மேரினேஷன் பவுடர் சீசனிங் பவுடர் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு டியூஷன் கிளம்பிட்டாங்க. நான் இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு துணி மடிக்க உட்காந்துட்டேன். துணி மடிக்கிற வேலை மட்டும் எனக்கு ஆகவே ஆகாதுங்க. மாத கணக்கில் மடிக்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்காத வேலை. ஸோ அந்த மாதிரி தான் மாத கணக்கில் மடிக்காமல் நிறைய துணி இருந்தது. ஸோ என்ன பண்ணேன்னா இன்னைக்கு எல்லா துணியும் எடுத்து மடிக்க உட்காந்துட்டேன். மடிக்கும்போது எனக்கு பொழுது போகிறதுக்காக டிவி பார்ப்பேன். இல்லை டிவியில் பார்க்க பிடிக்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டாரில் ஏதாவது படம் போட்டு விட்டுருவேன். நீங்கள் எப்படி துணி மடிப்பீங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஹவர் ஆச்சு அந்த துணியெல்லாம் மடித்து முடிக்க. துணி மடித்து முடிச்சுட்டு ஃப்ரை பண்ண இடம்லாம் ஆயில் தெரிச்சு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு க்ளீனிங் பைத்தியங்க. ஸ்டவ் மட்டும் எனக்கு க்ளீனாக இருக்கணும். சமைக்கும் போதே தெரிச்சுக்கிட்டே இருந்தாலும் தொடச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கழுவி வச்சிருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். முக்கியமாக டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கழுவி கமுத்துற பேஸ்கெட் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் இருக்கும். காலையில் எடுக்கிறப்ப கஜமுஜான்னு சத்தமாக இருக்கும். ஸோ அதுக்காகவே பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டேன்னா காலையில் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிக்கவே 7:30 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டின்னர் ஒர்க் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரவா கிச்சடி தான், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து. இது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக அடையார் ஆனந்த பவன் ஸ்டைலில் வரும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷி ஆனதுக்கப்புறமா மிளகாத்தூள், கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கேரட்டும் பச்சை பட்டாணி மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 1 கப் ரவைக்கு 1.25 கப் தண்ணி எடுத்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை கொட்டி இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி கஞ்சி பதத்துக்கு வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு லிட் போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எகெயின் ஈவனாக ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு விட்டுருங்க. லிட்டை ஓப்பன் பண்ணாதீங்க. இதுக்கு சூப்பரான இஞ்சி சேர்த்து அரைச்ச தேங்காய் சட்னி நல்லா கெட்டியாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சுட சுட தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணி பாருங்க. அடையார் ஆனந்த பவன் ஸ்டைல்லே இருக்கும், ரொம்ப எம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டின்னர் முடிச்சதுக்கப்புறமா மடிச்சு வச்ச துணியெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை, அது அலுங்காப்பில் சோஃபா மேலே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். மறுநாள் சமைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மறுநாள் குருமா வைக்கிறதுக்காக பச்சை பட்டாணியை ஊற வச்சுட்டு என்னோட ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான்
நான் யூஸ் பண்ணுற மேக்கப் ரிமூவர் பார்த்தீங்க அப்படின்னா லாக்மி இது வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்கு. ஃபேஸ் வாஷ் வந்து குட் வைப்ஸோட பப்பாயா ஃபேஸ் வாஷ் தான். அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுற டோனரும் குட் வைப்ஸ் தான், ரோசிப் டோனர் இல்லைனா ரோஸ் டோனர் யூஸ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் எல்லார் மாதிரியும் தான், பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர். லிப் பாம் மஸ்ட், ஸோ அதுவும் குட் வைப்ஸில் தான், வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ என்னோட ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.